தமிழ் நம்பி கவிதை எழுதியிருக்காரு. எத்தனை பக்கம் எழுதியிருக்காருன்னா, 35 பக்கம் எழுதியிருக்காரு. சரிங்களா? அது மழையில நனைஞ்சிருச்சு. அதுக்கு செலவான நேரமும், பணத்தையும் பத்தி தான் நம்ம இத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு கேள்வி என்னன்னா, இன் தமிழ்நாடு இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 பேஜஸ் பெர் டே, ஹவ் மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹி லாஸ்? இப்போ ஒரு நாளைக்கு 5 பக்கம் எழுதுறாரு அப்படின்னா, இந்த 35 பக்கத்த எழுதுறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 35 டோட்டல் பேஜஸ் என்னது 35 டிவைடட் பை 5 எவ்வளோ 7 5 ஆர் 35 அப்போ 7 days. வச்சுங்களா? அடுத்து இன் தமிழ் நம்பி இஃப் தமிழ் நம்பி இஸ் பெய்டு 250 rupees ஃபார் ஈச் பேஜ் ப்ரொடியூஸ்ட் ஹவு மச் மணி டிட் ஹி லாஸ்? இப்போது ஒரு பேஜுக்கு 250 ரூபா செலவு பண்ணியிருந்தாருன்னா மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது? 35 பேஜ் இருக்குது இல்லையா? அந்த 35 பேஜுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 250 இன்ட்டு 35 0 25 25 2 10 12 சரிங்களா? அப்புறம் 0 15 1 6 7 0 5 7 வரலையே, இங்கே பண்ணி பார்ப்போம். 250 இன்ட்டு 35 0 25க்கு 5 2 10 11 12 சரிங்களா? அப்புறம் 3 0 சார் 0 3 5 சார் 15 5 1 3 3 சார் 3 2 சார் 6 7 7 அப்போது 0 5 7 8 இது கரெக்டாக தான் பண்ணிக்கலாம். சின்ன டவுட் இருந்துச்சு அதனால தான். அப்போது எவ்வளோ காசு செலவு பண்ணிக்கிறாருன்னா எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது பார்த்தா 8750 ரூபா லாஸ் ஆகிருக்குது. இப்போது இஃப் 4 pages contain 1800 characters, how many characters were lost? 4 பேஜில் 1800 கேரக்டர்ஸ் இருக்குதுன்னா அப்போ ஒரு பேஜில் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம 35 பேஜாக கனெக்ட் பண்ணோம். ஏன்னா நான் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 4 பேஜில் 1800 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 35 பேஜில் எவ்வளோ கேரக்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இதோட 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஒரு பேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 35 மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 4 பேஜுக்கு கொடுத்துருக்காங்க, அதை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 9 2 இதையும் கேன்சல் பண்ணால் 4.5 அப்போது 450 சரியா? 450 பேஜ். இது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா 1800 டிவைடட் பை 4 இல்லையா? 400 இல்லையா? சாரி 40 4 4 வெறும் 4 கேன்சல் பண்ண என்னது 9 9 2 இதை கேன்சல் பண்ணால் 4.5 இல்லையா? 4.5 இன்ட்டு 100 4.5 இன்ட்டு 100 எவ்வளோ? 4500 450. ஏன்னா ஒரு புள்ளிக்கு ஒரு 0 போயிடும் இல்லையா? 450. அப்போது ஒரு பேஜுக்கு 450 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது 35 பேஜுக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க கேட்குறாங்க. இதை மல்டிப்ளை பண்ணோம். 450 இன்ட்டு 35 இதில் பண்ணால் 50 25 52 20 22 0 15க்கு 1 12 13 0 5 7 5 1 அப்போது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது 35 பேஜில்? 15750 லெட்டர்ஸ். அது கேரக்டர்ஸ் 2 3 தான் கேரக்டர்ஸு பாஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த நம்பரு இஃப் கவி மீன்ஸ் ஹெல்ப் தமிழ் நம்பி and they able to produce 7 pages per day, how many days will it take it to recreate the work lost? இப்போது நம்பி கவி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு தமிழ் நம்பிக்கு. என்னென்னு இது உங்களுக்கு எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா? அது ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஒரு நாளைக்கு 7 பேஜ் தான் முடிக்க முடியுங்கிறாரு.
அப்போ ஒரு நாளைக்கு 7 பேஜ் தான் முடிக்க முடியும்னா, 35 பேஜ முடிக்கிறதுக்கு எத்தன நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 7 பேஜ். மொத்தம் இருக்கிறது 35 பேஜ். அத 35ஆல 7 டிவைட் பண்ணா 5 இல்லையா? அப்போ 5 நாள்ல தமிழ் நம்பியோட கவிதைகள கவிமணி எழுதி முடிப்பாரு. இப்போ அடுத்த சம்மு. தமிழ் நம்பி pays கவிமான் to 100 per page for his help. How much money does கவிமான் receive? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ கவிமானுக்கு இவர் ஒரு பேஜுக்கு ரூ. 100 செலவு பண்ணுறாரு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த 35 பேஜுக்கு எவ்வளோ கொடுப்பாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இதை மல்டிப்ளை பண்ணி தான் மல்டிப்ளை பண்ண என்னது 3500. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.